சக்தி போல யாரும் இல்ல. இப்போ மகளை இப்போ மகளை அந்த பிரம்மன் படைத்தான், அறிவும் ஆற்றலும் தந்தான், அழகை மட்டும் ஏனோ மறந்தான். இவ்வுலகம் சீரித்து புண்படுத்திய போதும் புன் சீரிப்பாலே இவள் சொல்வாளே, 1000 உள்ளனர் உங்களை போ. சக்தியை போல யாருமே இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. புது விடியல் வாழ்வில் வரும்போது இவளை கண்டு இவ்வுலகம் கூறிடுமே, 1000 உள்ளனர் எங்களை போ. சக்தி போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. சக்தியை போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. என் இதய துடிப்ப நின்னுடும் போல இருக்குப்பா. ராஜ் என்ன சுத்தி அவவாசமாவே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இவ யாரு? யமுனா. அவங்க பேரு யமுனா சார். அவங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. உலகத்துல அவங்களுக்கு பல நாடுகள்ல ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு, மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸ் இருக்கு. எனக்கு என்னோட இதயராணி கிடைச்சிட்டாப்பா. ராஜ் அப்படிலாம் பேசக்கூடாது. இவ யமுனா. யமுனா மீன்ஸ் குல்மோஹரோட பிரின்சஸ். ஓ கம் ஆன் சக்தி, யாரோ இருக்காங்கன்னு சொல்ற. அவங்க கிட்ட நீ சொல்ற குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்ற. ஐம் சீரியஸ் சக்தி. வேற யாருக்காவது அவன் சொந்தமாக்குறதுக்கு முன்னாடி நீ அவனை சொந்தமாக்கிக்கோ. நான் சொல்றத கேளு. கிராப் ஹிம். இந்த கரண்குமார் வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா பாக்குறான். ஸ்மைலிங் ஃபேசஸ், கலர்ஃபுல் பேக்ரவுண்ட்ஸ். கரண் நினைச்சான்னா ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நினைச்சானா ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல லவ் வந்துருது. அவன் நினைச்சானா அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. ஏன்னா பேப்பர்ல இருக்கிற கார்ட்டூனுக்கு மனசுன்னு ஒண்ணு இல்லையே. ஆனா உண்மையான வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை. என் வாழ்க்கையும் கலர்ஃபுல்லா மாத்தக்கூடிய ஒருத்தன் ஒருவேளை என்னை தேடி வந்தாலும் அவன் என்னை விரும்புவான்னு நிச்சயமா சொல்லிட முடியாது. எனக்கு அவன் ஹீரோ, ஆனா அவனோட ஹீரோயின் வேற யாரோ. கனவுல மட்டும்தான் எனக்கு ஹீரோ, நிஜத்துல எனக்கு சொந்தமாக்கிக்க முடியாது. ஷோக்கு நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். Excuse me. பிஸியா இருந்தேன். Excuse me. Yeah? Excuse me. One sec. Okay. Excuse me. Hi, Mrs. Yamuna. I am Shyam Sundar. ஹலோ மிஸ்டர் ஷாம் சுந்தர். நான் மிஸ் யமுனா. மிஸ்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னும் எனக்கு நிறைய டைம் இருக்கு. சாரி, மிஸ் யமுனா, என்னால ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. உங்களை பார்த்தோன்னே எனக்கு அது புரிஞ்சிருக்கணும். இங்க என்ன பார்க்க தான் வந்தீங்களா? ஆமா, நான் உங்களை தான் மீட் பண்ண வந்திருக்கேன். ஒரு சின்ன பொய்யை சொல்லி தான் வந்தேன். உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு ஃபேஷன் ஹவுஸோட ஓனர். கம்பெனி பேர் குல்மோஹர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஓ எஸ் ஆஃப் கோர்ஸ். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஒர்க்ஸையும் பார்த்துட்டு இருக்கேன். ஐ அம் இம்ப்ரெஸ்ட். தேங்க் யூ. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா மிஸ் யமுனா, நான் ஒரு சின்ன பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றேன். அங்க நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கும் இந்த பார்ட்டிக்கு வரணும்னு தான் இருக்கு. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வேலை இருக்கு. So some other time perhaps இல்ல மிஸ் யமுனா, கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஆர்கனைஸ் பண்ற அந்த பார்ட்டிக்கு நீங்க வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்க பார்ட்டிக்கு வந்தா நானும் சந்தோஷப்படுவேன். நான் உங்களுக்கு என்னோட கார்டை கொடுத்தேன். No, that's okay. நீங்க என் கார்டை வாங்கிட்டு கால் பண்ணுங்க. கார்டை கொடுங்க. ஓகே? Passions. Yeah, பிரான்ஸோட லீடிங் பிராண்ட் அது. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அவங்க பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்க ஹெட் ஆபீஸ் பாரிஸ்ல இருக்கு. பாரிஸ்? எஸ். இப்போ அவங்க இந்தியாவுல லான்ச் ஆக போறத கேள்விப்பட்டேன். ஐ திங்க் இது ரைட் டைம் மல்லிகா.
நீ உடனே போய் அவங்கள மீட் பண்ணு. தேங்க்ஸ் ராணி. இது உண்மையிலேயே ஒரு பிரைட் அண்ட் பிரில்லியன்ட் ஐடியா. நான் ஏற்கனவே ஷாம்காக ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரொமான்டிக் ட்ரிப். நாங்க 2 பேர் மட்டும் தான் போக போறோம். ஓ தட்ஸ் கிரேட். எப்போ? as early as possible. இந்த ட்ரிப் ஒரு பிசினஸ் அண்ட் பிளஷர் ட்ரிப் நான் ஷாம் கிட்ட சொன்னேன்னா அவ கண்டிப்பா ஒத்துப்பான். சோ நாங்க பாரிஸ்க்கு போறோம். இந்த பார்ட்டி எதுக்கு? இந்த பார்ட்டியை நாம மிஸ் யமுனாக்காக ஆர்கனைஸ் பண்றோம். எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. எனக்கு இந்த பார்ட்டி ரொம்ப பிடிக்கும். பார்ட்டிக்கு மல்லிகா வருவா. லவ் ட்ரையாங்கிள் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெயிட் a minute. அங்க மல்லிகாவும் இருக்க போறதில்ல, ட்ரையாங்கிளும் இருக்க போறதில்ல. அங்க இருக்க போறதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான். ஏன் மனசுல இருந்து டைரக்டா யமுனாவோட மனசை போய் தாக்கும். சக்தி, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணும். நான் நாளைக்கு ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனி ஹவ் பார்ட்டியா? அதேதான். ஒரு முக்கியமான கிளையண்ட்டுக்காக ஒரு முக்கியமான இடத்துல முக்கியமான விஷயம் பேச. ரொம்ப ஹைஃபையான கிளையண்ட்ங்கிறதுனால ஆர்கனைஸ் பண்ண போற இந்த பார்ட்டியும் ரொம்ப கிளாஸியா இருக்கணும். சார், அப்ப நீங்க மல்லிகா மேம் கன்சல்ட் பண்றது நல்லது. சக்தி, மல்லிகா கிட்ட நான் இதை பத்தி பேச முடியாது. ஏன்னா மல்லிகாவை நான் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண போறதில்ல. சார், அப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. மறுபடியும் உங்களுக்கும் மல்லிகா மேம்க்கும் நடுவில் நான் வர விரும்பல. சக்தி நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நாளைக்கு அரவிந்தோட பர்த்டே, மல்லிகா அதுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்றா. எப்படியும் நான் அதுக்கு போக போறது இல்ல. என்ன யாரும் இன்வைட்டும் பண்ண போறது இல்ல. என்ன விட ராஜியை இன்வைட் பண்ண போறது இல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி நான் மல்லிகா கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் பெட்டர்னு நினைச்சேன். அவ ஹர்ட் ஆக கூடாதுல்ல. சரி சக்தி, வரப்போற கிளையண்ட் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் குல்மோருக்கு அவங்களால நிறைய பிசினஸ் கிடைக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா இவ்ளோ ஷார்ட் நோட்டீஸ்ல இன்விடேஷன்ஸ்லாம் எப்படி? இன்விடேஷன்ஸா? ராஜ், இன்விடேஷன்ஸ் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சக்தி. இட்ஸ் ஓகே சார். எஸ் ஆபரேஷன் யமுனா பிகின்ஸ். கேடட் சக்தி பிளான் பண்றாங்க, கேப்டன் மல்லிகா லீட் பண்றாங்க, லெப்டினன்ட் ராஜ் பேக்கப்ல இருக்கும்போது மேஜர் ஷாம் சுந்தர் யமுனாவோட மிஷன்ல போறார். எக்ஸ்கியூஸ் மீ மேஜர் ஷியாம், இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல லெப்டினன்ட் ராஜ் தான் போக போறான். சான்ஸே இல்ல. இந்த ஐடியா மேஜர் ஷாம் தான். அதனால இந்த மிசைல் மிஷன்ல மேஜர் ஷாம் தான் போவாரு. அது மட்டும் இல்ல, கேப்டன் மல்லிகா லீவ்ல இருக்கிறதுனால இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆகிறது கன்ஃபார்ம் தான். சார்ஜ். ஹலோ. ஹாய், ஐம் ஷாம் சுந்தர் ஹியர். நான் உங்களை மீட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் குல்மோகரோட. நீங்க குல்மோகரோட சேர்மன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே உங்களை மறக்க முடியாத அளவுக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. அப்ப நான் உங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண விஷயம் கூட உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்ட்டியோட இன்விடேஷன் எடுத்துக்கலாமா? ஆஃப் கோர்ஸ். இது ரொம்பவே பர்சனல் அண்ட் ஸ்பெஷல் இன்விடேஷன். சோ நீங்க மறக்க முடியாது. ஒருவேளை மறக்கணும்னு நினைச்சிருந்தா நான் உங்களுக்கு ஃபோன் நம்பரே கொடுத்துக்க மாட்டேன். பார்ட்டிக்கு கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ். கிரேட். நான் ஒரு வேலை பண்றேன். ஈவினிங் உங்களுக்கு வென்யூ எங்கன்னு எஸ்எம்எஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டில மீட் பண்ணலாம். ஓகே? ஷூர். பை. எஸ். என்னாச்சு? என்ன நடக்கணுமா தான், என்ன நடக்க போகுதா தான். நடக்க வேண்டியது நடந்தா அதுக்கப்புறம் நான் புரிஞ்சிடுச்சுப்பா. அவ பார்ட்டிக்கு வரா. எஸ். அவ வரா, மல்லிகா வரல. அப்புறம் சக்தி ஹால் என்னாச்சு? சார், ஹால் எல்லாம் புக் ஆயிடுச்சு. ஒண்ணே இருக்கு. ஆனா அது புதுசு. புக் பண்ணிடு. ஒரு நிமிஷம். இது பாரு, அந்த கிளையண்ட் ரொம்பவே ஸ்பெஷல். அதனால ஹால் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். கொஞ்சம் பார்த்து செய். சார், இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப சீக்கிரமா அது தெரிய வரும். இன்ஃபேக்ட் உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன விஷயம்? எனக்கு பாரிஸ்க்கு டைரக்ட் ஃளைட் தான் வேணும். Of course, first class தான் வேணும். Return date, let me think. மல்லிகா. ஓகே, நான் அப்புறமா யோசிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். பை. வர நீ விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சிட்ட. ஏன்னா இது
என்னோட வேலை இல்ல. இது ஒரு சர்ப்ரைஸ். கூடிய சீக்கிரம் உனக்கே தெரியும். ஒருவேளை இந்த சர்ப்ரைஸ பத்தி எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா? என்னமோ நடக்குது. பரியோ சர்ப்ரைஸ பத்தி பேசுறா. இப்ப ஷாமும் சொல்றான். என்னவா இருக்கும்? நீ யாருக்காகவோ சர்ப்ரைஸா பிளான் பண்றனா அது கண்டிப்பா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூர், கண்டிப்பா நல்லதா இருக்கும். ஆனா என்கிட்ட ஏன் சொல்ற? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, சில பேரை நம்ம அவ்வளவு ஈஸியா சந்தோஷப்படுத்திட முடியாது. ஓ நோ, நாளைக்கு அரவிந்தோட பர்த்டே. நான் மறந்தே போயிட்டேன். ஆல் தி பெஸ்ட் மல்லிகா. தேங்க் காட் ஷாம். எனிவே, இப்போ உனக்கு கெட்டு போயிடல. பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஹலோ, நான் குல்மோர்ல இருந்து மல்லிகா பேசுறேன். எனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரைவேட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி தரணும். கெஸ்ட் ஒரு 2000 மெம்பர்ஸ். என் பிரதரோட பர்த்டே. இடம் ரொம்ப ரிச்சா இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஹால் இருந்தா சொல்றீங்களா? வாங்க சார், உள்ள வாங்க. நைஸ். தேங்க் யூ சார். வெரி நைஸ். சக்தி, இதுவரைக்கும் இந்த இடத்த பத்தி நம்ம ஏன் கேள்விப்படல? சார், இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே இல்ல. எக்ஸ்க்ளூசிவ் இதுவரைக்கும் பண்ணலனா நான் இப்ப பண்ண போறோம்ல, ஒரு ஸ்பெஷல் அண்ட் கிளாசிக் பார்ட்டி. உங்களுக்கு புரியுதுல? புரியுது சார். மேடம், நீங்க கேக்குற மாதிரி ஒரு ஹால் இருக்கு. ஆனா ஆல்ரெடி அதை யாரோ புக் பண்ணிருக்காங்க. நீங்க நேர்ல வாங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஓகே, தேங்க் யூ. இது பாருங்க, இது ஒன்னும் சாதாரண பார்ட்டி இல்ல. இதுல கலந்துக்க போறவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க. முக்கியமா இந்த பார்ட்டியை நாங்க ஆர்கனைஸ் பண்றது யாருக்காகனா, அவங்க ரொம்ப பெரிய கிளையண்ட். சோ இந்த பார்ட்டி ப்ரொஃபஷனலா மட்டும் இல்லாம என்டர்டெய்னிங்காவும் இருக்கணும். அதானே சார்? இது பாருங்க, டெக்கரேஷன்லாம் ரொம்ப கிளாஸியா இருக்கணும். அதுக்காக ரொம்ப பிரைட்டாவும் இருக்க கூடாது, ரொம்ப டல்லாவும் இருக்க கூடாது. அண்ட் மியூசிக் சாஃப்டா இருக்கணும், ஆனா போரிங்கா இருக்க கூடாது. ஓகே. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இங்க பல விஐபிஸோட பார்ட்டிஸ் எல்லாம் நடந்து. இது எல்லாத்த விட ஸ்பெஷலா இருக்கணும். கண்டிப்பா மேடம். நான் வேணும்னா அந்த போட்டோஸ்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க. எனக்கு இங்க இந்த இடத்துல ஒரு டேபிள் வேணும் for 2. அதுல நீங்க லாவெண்டர் அண்ட் ஒயிட் ஃபிளார்ஸ் வைக்கணும். ஓகே சார். கேண்டில் அண்ட் ஷாம்பேன். ஷாம், மேடம், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இவங்க தான் இந்த ஹாலை புக் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் ஷாமோட பார்ட்டி தான் இன்னைக்கு இங்க நடக்க போகுது. மேடம், இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்டி. ஓ பார்ட்டி, அதுவும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். நீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கியா ஷாம்? என்கிட்ட நீ இத பத்தி சொல்லவே இல்ல. என்ன நல்லா ஏமாத்திட்ட ஷாம். மல்லிகா கிட்ட நான் இத பத்தி பேச முடியாது. ஏன்னா மல்லிகாவை நான் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண போறது இல்ல. நாளைக்கு அரவிந்த் பர்த்டே. அதுக்கு மல்லிகா பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நான் போறது இல்ல. அவங்க யாரும் என்ன இன்வைட்டும் பண்ண போறது இல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி நான் மல்லிகா கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் பெட்டர்னு நினைச்சேன். அவ ஹர்ட் ஆக கூடாதுல்ல. ஏன் எதுவும் பேசாம நிக்கிற? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ இப்படி. சக்தி, இதுக்கு மேலேயும் மல்லிகா கிட்ட உண்மையை மறைக்கிறது நல்லதில்லன்னு எனக்கு தோணுது. ஒரு முக்கியமான கிளையண்ட்டுக்காக ஒரு முக்கியமான இடத்துல முக்கியமான விஷயம் பேச, ரொம்ப ஹைஃபையான கிளையண்ட்ங்கிறதுனால ஆர்கனைஸ் பண்ண போற இந்த பார்ட்டியும் ரொம்ப கிளாஸியா இருக்கணும். சக்தி, வரப்போற கிளையண்ட் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் குல்மோருக்கு அவங்களால நிறைய பிசினஸ் கிடைக்கும் சான்ஸ் இருக்கு. என்ன சார் சொல்றது? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இந்த பார்ட்டி எதுக்காக, ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நிஜமா சொல்றேன் மல்லிகா, இந்த பார்ட்டியை நான் உனக்காகவும் அரவிந்த்காக தான் பிளான் பண்றேன். இன்ஃபேக்ட் இது அரவிந்த்க்கு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி. ஷாம், நீ என்ன சமாளிக்கிறதுக்காக தானே இப்படி சொல்லிட்டு இருக்க? மல்லிகா, நான் உனக்காக இது கூட பண்ண மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் அரவிந்தை எப்பவுமே எதிரியா தான் பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கல. ஆனா உண்மை என்னன்னா மல்லிகா, கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அண்ட் அரவிந்த் என்னோட பிரதர் இன் லா ஆக போறான். அரவிந்த் நீ தான் இந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வர. ஓகே ஓகே ஷாம், ஆனா ஒரு விஷயம், இந்த பார்ட்டி சக்தியுடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இல்ல.
பை. நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா. சக்தி, இந்த பார்ட்டியோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. ஓகே? இப்ப என்ன பிரயோஜனம் ஷாம்? பார்ட்டியை கேன்சல் பண்ணிடு. நோ, இந்த பார்ட்டியை கேன்சல் பண்ண முடியாது. ஏன்? நீ யமுனாவையும் மல்லிகாவையும் ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்ண போறியா? நான் இல்ல, என்னோட ஹேண்டிமேன் ராஜோட மாஸ்டர் மைண்ட், தி ஹேண்ட்ஸம் ராஜ். ராஜ், நீ ஒரு வேலை பண்ணு. நீ மல்லிகாவை ஹேண்டில் பண்ணு, நான் யமுனாக்கு தூண்டில் போடுறேன். இன்னைக்கு நீ என்ன ஹேண்டிமேன் ஆக்குற, நாளைக்கு என்ன வாட்ச்மேனும் ஆக்கிடுவேன். அதனால நான் யமுனாவை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ மல்லிகாவை ஹேண்டில் பண்ணிக்கோ. சோ மல்லிகாக்கும் சந்தோஷம், நீயும் சந்தோஷம், நானும் சந்தோஷம். யமுனாவை நான் எப்படி சந்தோஷப்படுத்தி? ஆனா அதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்காது. வேண்டாம் ராஜ், இந்த பார்ட்டியை நான் ஆர்கனைஸ் பண்றேன். இது என்னோட பார்ட்டி. அதனால நீ மல்லிகாவை ஹேண்டில் பண்ணு, நான் யமுனாவை ஹேண்டில் பண்றேன். ஒருவேளை என்னோட என்கேஜ்மெண்ட் பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். நான் போட்ட பிளான் கட். இந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லையே. ஷியாம், என்ன மாதிரி நண்பன் இருக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நான் துரோகியா மாற போறேன். யமுனா கிட்ட உன்னுடைய என்கேஜ்மெண்ட் பத்தி நான் நிச்சயமா சொல்ல போறேன். அப்ப இருக்கும் பாரு பார்ட்டியில உண்மையான மஜா. ராஜ், நீ அப்படி எதுவும் செய்ய போறது இல்ல. உன்னுடைய ஹேண்டிமேன் பேண்டிமேன் ஆயிட்டான். அவன் உண்மையைத்தான் பேசுவான். உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? பிளானிங்னா இப்படிதான் இருக்கணும். ஆமா ஆமா, இவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க. ரொம்ப சரியா அதனால தான் சொன்னீங்க. இந்த ஆள் ரொம்ப பிஸியா இருக்கு. Excuse me. நான் சொன்ன டேபிள்ங்க சார், நான் உங்ககிட்ட ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ண சொன்னேன். அதேங்க சார், அது உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா வெளியில இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் சார். அது எப்ப வந்து சேரும்? பார்ட்டிக்கு அப்புறமா? சார் அது வந்துட்டே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. சக்தி, ஹாய். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சக்தி. ஷாம் ரொம்ப டென்ஷனா இருக்கிறான். அங்க பாரு எவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு. யமுனா எங்க இருக்க? Thanks everyone. Please carry on. Enjoy yourself. அரவிந்த், நீ இந்த பார்ட்டிக்காக ஷாமுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அவரே பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து உனக்காக இந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. ஷாமோட இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் மேல தான் எனக்கு சந்தேகமே வருது. முதல்ல பார்ட்டி முடியட்டும். அதுக்குள்ள அவனோட உண்மையான இன்ட்ரெஸ்ட் என்னன்றது நமக்கே தெரிய வந்துரும். அப்ப அவனுக்கு மனசார தேங்க்ஸ் சொல்றேன். கண்டிப்பா. You know what? உன்னுடைய இந்த மோசமான ஆட்டிட்யூட் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல அரவிந்த். சக்தி, அவ இன்னும் வரல. சார், மல்லிகா மேம் வந்துட்டாங்க. நான் மல்லிகாவை பத்தி பேசல, என்னோட கிளையண்ட பத்தி பேசிட்டு இருக்கேன். சார், அந்த விஷயத்தை ராஜ் சார் பார்த்து பாரு. கிளையண்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறதால வெல்கமிங்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். சோ நானே பாத்துக்கிறேன்னு அவர். ராஜ் உன்கிட்ட எதை சொன்னானா? சக்தி, அவ என்னோட கெஸ்ட்னு உனக்கு தெரியும்ல. அவளோட எது பண்ணாலும் நான் தான் பண்ணணும். ஐ மீன் டு சே அது வெல்கம் பண்றது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சார், உங்களோட கிளையண்ட்ல சார் என்னாச்சு? போன் எடுக்க மாட்டேங்கிறா? போன் கிடைக்கல ராஜ். ஓ, ஹலோ மேடம், அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டா இருக்குல்ல? உங்களுக்கு சந்தோஷம் தானே? இங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பர்த்டே ஃபங்க்ஷன்னா இப்படிதான் இருக்கணும். கேக் கேக் என்னாச்சு? பர்த்டே பார்ட்டினா கேக் இருக்கணும்ல. எங்க? கேக்க பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே மேடம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனா கேக் இங்க வந்தாகணும். சாரி மேடம், எங்க ஹோட்டல்ல பேக்கரி இல்ல. ஷியாம் சார் இத பத்தி யோசிக்கவே இல்ல. அவர் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாரு. ஐ எம் சாரி மேடம். இதுக்கப்புறம் கேக் அரேஞ்ச் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஏன் இன்னும் பார்ட்டி ஆரம்பிக்கல மல்லிகா? எனக்கே தெரியல. மல்லிகா, எனக்கு ஷியாம் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? அது என்னன்னா, சடன்லி அவன் அரவிந்த் கூட இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கான்ல, புரியுதுல்ல? ஐ மீன், ப்ளீஸ் என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத.
என்னமோ விஷயம் இருக்கு. இந்த பார்ட்டி உண்மையிலேயே அரவிந்துக்காகனா ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுக்கு இவ்ளோ லேட் பண்றாங்க? ஷாம் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? சக்தி போல யாரும் இல்ல.